அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா ஆலிஹி வஸௌபி அல் ஃபைஸி நபிரத்துல்லா அம்மாபாத். நாம் எல்லாருமே மனப்பாடமாக படித்து வைத்திருக்க வேண்டிய, நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் இறுக்கமாக பிடித்து வைத்திருக்க வேண்டிய, நமது வாழ்க்கையில் அதிக அளவில் நமக்கு பயன்படக்கூடிய, எந்த ஒரு நேரத்திலும் நாம் ஓத வேண்டிய அதிக விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திக்ரை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கென்று தனி வேதனைகளும் கவலைகளும் எல்லாம் இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கை வெறுத்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் உண்டு. நமது புனித இஸ்லாமில் ஹதீஸ் வழியாகவும் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது வழியாகவும் நிறைய பிரார்த்தனைகள் நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனை என்றால் அது ரொம்ப விலை மதிப்புள்ளதாக இருக்கும். இன்னும் மகான்கள் ஹதீஸ் வழியாக நிறைய பிரார்த்தனைகள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும், நமது வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதற்கென்று தனி பிரார்த்தனைகள் இருக்கிறது. இனி வாழ்க்கை வெறுத்து, இனி இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்கிறது, வாழ்ந்து கூட எந்த பிரயோஜனமும் இல்லை, இன்னியுள்ள வாழ்க்கையில் கூட வாழ்ந்தாலும் என்னை சுற்றியுள்ளவர்கள் என்னை எப்பொழுதும் ஏளனமாக பேசுகிறாங்க, என்னால் தாங்க முடியவில்லை அப்படின்னு வாழ்க்கை வெறுத்து இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு பிரார்த்தனையை இறுக்கமாக பிடித்து கொண்டால் அவர்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அது எல்லாம் சீக்கிரம் விலகி போகும். இந்த ஒரு துவா அதிகமானோருக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலும் இருப்பாங்க. இந்த ஒரு பிரார்த்தனையை இங்கே நான் அர்த்தத்தோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். காரணம், எந்த ஒரு திக்ரானாலும் அல்ல சூறாவானாலும் ஒரு சலவாத்தானாலும் நாம் அர்த்தம் புரிந்து ஓத வேண்டும். காரணம், அர்த்தம் புரிந்து எந்த ஒரு திக்ரையும் துவாவையும் நாம் ஓதும்போது நமது மனதிற்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமது பிரார்த்தனையும் வேகத்தில் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். இனி ஒரு திக்ரு ஓதும்போது நாம் அர்த்தம் புரிந்து ஓதினால் அந்த திக்ரு ஓதும் போதே நமக்கு அதிக அளவில் ஒரு இபாதத் இருக்கும். நமது சிந்தனை வேறு எங்கும் செல்லாமல் இருக்கும். அர்த்தம் எதுவுமே புரியாமல் நீங்கள் ஓதும்போது உங்களுடைய சிந்தனை அந்த பிரார்த்தனையில் இருக்காது. குர்ஆன் ஓதினாலும் சரி, தொழுகையில் ஆனாலும் சரி, எந்த ஒரு நேரத்திலும் நாம் அதனை அர்த்தத்தோடு புரிந்து ஓத வேண்டும். இனி அர்த்தம் தெரியாமல் இருந்தாலும் நமக்கு நன்மைகள் உண்டு. அதனால் குர்ஆன் ஓதும்போது எனக்கு அர்த்தம் தெரியாது என்று யாரும் ஓதாமல் இருக்க வேண்டாம். காரணம், குர்ஆனை ஓதாமல் நாம் பார்த்து கொண்டு இருந்தாலே நமக்கு அதிக அளவில் சிறப்புண்டு, அதிக நன்மை இருக்கிறது. இறைவனுக்கு புனிதமான, நமது இஸ்லாத்திற்கு புனிதமானதாகும் குர்ஆன். அதனால் அதில் நம்ம சும்மா பார்த்து கொண்டு இருந்தால் கூட அதற்கு அதிக நன்மை அல்லாஹு தாலா எழுதுகிறான். அல்லது அடுத்தவர்கள் ஓதுவதை கேட்டால் அதற்கு கூட நமக்கு அதிக நன்மை இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய குர்ஆனை நாம் ஓதும்போது அப்போ அதனுடைய நன்மை, அதனால் நாம் ஓதாமல் இருக்கக்கூடாது. முன்னாடி உள்ள ஒரு காலம் போல் அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். முன்னாடி உம்மா வாப்பா கற்றுத்தந்தால் தான் நமக்கு படிக்க முடியும். ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் இந்த குர்ஆனை நாம் அர்த்தம் புரிந்து ஓதுவதற்கு பல டெக்னாலஜி நமக்கு இருக்கிறது. நிறைய வெப்சைட் இருக்கிறது. அதே போல் எந்த ஒரு கிளாஸில் போனாலும் அதை நமக்கு எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயமாகும். அதற்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்காததால் அதை கவனிக்காமலே இருக்கிறாங்க. ஆனாலும் எந்த ஒரு ஆயத்தை ஓதும் போதும் அதன் அர்த்தத்தை புரிய நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இறைவனிடத்தில் நான் இப்பொழுது ஓதியது என்ன, இறைவனிடத்தில் நாம் இப்பொழுது கூறியது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் போது நமக்கு இன்னும் அதில் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த ஒரு திக்ர் இதற்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அந்த திக்ரு ஓதி என்னுடைய காரியம் நடைந்து கிடைத்தது அப்படின்னு கமெண்ட் அனுப்பினவங்க நிறைய பேர் உண்டு. நான் இந்த அளவிற்கு அதிகமாக உங்களிடத்தில் பேசும்போது உங்களுக்கு அதை செய்ய ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும்போது எனக்கும் அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்கிறது. நீங்கள் ஒரு தீனை கற்றுக் கொடுத்து அது ஒரு அல்லாஹ் என்று அழைத்தால் கூட அதற்கு உங்களுக்கும் அல்லாஹு தாலா ஒரு நன்மை எழுதுகிறான். காரணம், தீனான விஷயங்களை நாம் ஷேர் பண்ணும்போது அது நமக்கு ஒரு சதகாவாகும். அது ஒரு திக்ர் ஆனாலும் சரி, ஒரு சலவாத் ஆனாலும் சரி, ஒரு துவாவானாலும் சரி, ஒரு ஹதீஸ் ஆனாலும் சரி. இந்த உலகத்தில் இன்னைக்கு இவ்வளவு இஸ்லாமியர்கள் இருப்பதற்கு காரணம் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சி. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு துக்கத்திலும் எந்த வேதனையிலும் தாங்க முடியாத தருணத்திலும் ஓதிய திக்ராகும் இது. இந்த ஒரு துவா நிறைய பேர் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. இந்த ஒரு திக்ர் வழக்கமாக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் கேட்டால் தெரியும் இந்த திக்ருடைய ஒரு பவர் எவ்வளவு என்று. காரணம், இந்த துவாவில் கர்பு வழக்கமாக்கக்கூடிய அந்த அடியானுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த வேதனையோ, எந்த ஒரு துக்கமும் இருக்காது. சிலருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அவ்வளவு வேதனைகளை கொடுக்க மாட்டான்.
அந்த ஒரு அதிசயம் என்னவென்றால் அவர்கள் எல்லாம் ரப்பிடம் அல்லாஹு தாலாவிடம் ரொம்ப நெருங்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரொம்ப நெருக்கத்தோடு இருப்பாங்க என்றால் பிரார்த்தனையோடும் திக்ரோடும் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு அடியானாக இருப்பாங்க. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நேரங்களில் வேதனையும் கவலையும் துக்கமும் வந்திருக்கிறது. காரணம், இந்த துனியாவில் இவ்வளவு மக்களை இஸ்லாம் பக்கத்தில் கொண்டு வந்த நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக வேதனையை சகித்தவங்க தான். அந்த நேரத்தில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிய துஆவாகும் இது. நமது வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்தையும் எந்த ஒரு தருணத்தையும் தடைகளையும் சிரமங்களையும் தாண்டி நமக்கு செல்லக்கூடிய ஒரு பவர் இந்த திக்ரில் இருக்கிறது. இந்த ஒரு திக்ர் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கடன் கொண்டு சிரமப்படக்கூடியவங்க அது அல்லாஹு தாலா எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் அதை அடைத்து கொடுப்பான். அதே போல் குழந்தை இல்லாமல் என்னைக்கும் கவலையும் வேதனையும் தான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இதை வழக்கமாக்கும் போது நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பான். அதே போல் வீடு இல்லாமல் கவலைப்படக்கூடியவங்க அதெல்லாம் அதிக அளவில் வேதனையை கொடுப்பது. ஒன்று படுப்பதற்கு கூட இடம் இல்லாமல் இனி வாடகை வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவங்க, இனி பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க, பிள்ளைங்க வளர்ந்த பிறகும் ஒரு வேலை இல்லாமல் இருக்கும்போது அது பெற்றோர்களுக்கு அதிக வேதனை கொடுக்கக்கூடியதாகும். பிள்ளைகளை விடையும் அதிகமாக பெற்றோர் அந்த விஷயத்தில் கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் உம்மாவும் வாப்பாவும் இதை ஓதிக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்கவும், கடன் கொண்டு சிரமப்படுகின்றவங்களுக்கு கடன் அடையவும் அல்லாஹு தாலாவின் ஒரு பரக்கத்து கிடைக்கும் போது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு எப்படி இவ்வளவு செல்வம் என்னிடத்தில் வர தொடங்கியது என்று. அந்த அளவிற்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு திக்ராகும் இந்த துஆவுல் கர்ப். அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா கவலைப்படக்கூடிய கடுமையான வேதனைகளையும் நோய்களையும் அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான். இந்த துஆவுல் கர்பை வழக்கமாக்கினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்களாகும் இவையெல்லாம். அதே போல் பிரெக்னன்டான பெண்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் வரை அவர்களுக்கு அதிக அளவில் ஒரு பயம் இருக்கும். கர்ப்பமான பெண்கள் இதை ஓதினால் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சுகப்பிரசவம் ஆரோக்கியமான ஒரு குழந்தையும் பெற்றெடுக்க முடியும். அந்த ஒரு குழந்தையும் நல்ல சாலிகான ஒரு குழந்தையாக வளர்ந்து வரும். நமது பிள்ளைகள் ஆகிய செல்வங்கள் என்றுமே இந்த துனியாவுக்கும் நாளை ஆகிரத்துக்கும் பயன்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன தீரா அளவிற்கு மகத்துவமும் சிறப்பும் நிறைந்திருக்கிறது இந்த ஒரு துஆல. அந்த சக்தி பெற்ற துஆவும் அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், மகத்தான சிம்மாசனத்தின் அதிபதி அல்லாஹ் மட்டுமே. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம், மகத்தான அர்ஷின் அதிபதியும் வானம் பூமி சிம்மாசனத்தின் அதிபதி நம்மை படைத்த அல்லாஹ் மட்டுமே, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதான் இந்த திக்ருடைய அர்த்தம். எந்த ஒரு அடியானுக்கும் எந்த ஒரு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எளிதாக ஓதவும் மனப்பாடமாக்கவும் சிறந்த ஒரு பிரார்த்தனையாகும் இது. எல்லாருமே இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு வேதனையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்களும் ரப்பும் அதை அறியக்கூடியவன். அப்போ இந்த ஒரு திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். இதை ஓதுவதற்கு எந்த எண்ணிக்கையும் கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் இதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்லி வ ரப்புல் அர்ஷில் கரீம். இந்த முறையில் ஒரு நாளைக்கு 100 முறை ஓதுவதற்கு கூட நமக்கு அதிக நேரம் ஆகாது. உங்களுடைய எந்த வேதனையும் எந்த ஒரு கவலையும் கஷ்டத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு திக்ரை ஒரு நாளைக்கு 100 முறையாவது ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தாலா உங்கள் மனதில் உள்ள அந்த வேதனையை நீங்கள் நினைக்காத வகையில் அதை சந்தோஷகரமானதாக மாற்றி தருவான். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.